குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். சனி வக்ரமாகிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்னவெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டா அந்த பதிவுல பார்க்க போறோம். ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அதுல இருந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கிறதுக்கு, அது வந்து வெளியில வர்றதுக்கு, இல்ல நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன வழிபாடு, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரைட். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆல்ரெடி உங்களுக்கு 7.5 சனியினுடைய அமைப்புகள்ல தான் பலனை தந்துட்டு இருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 5-6 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 1.5 வருஷம் தக்காட்டிட்டோம்னா சனியினுடைய பாதிப்புல இருந்து நம்ம நிவர்த்தி ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் கும்பம் இருந்துட்டு இருக்கு. சனி மட்டும் கும்பத்தை பாதிக்கல. ஜென்ம ராகு, 7ஆம் இடத்துல கேது, அதே நேரத்துல இது நாள் வரைக்கும் குருவோட பார்வை இருந்தது. இப்ப ஜூன் மாசத்துல இருந்து குருவினுடைய பார்வையும் இல்லை. குரு 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். இப்போ இறந்த ஒரே ஒரு நம்பிக்கையும் போன மாதிரியான ஒரு சூழ்நிலை. அடுத்த மாசமே சனி பகவான் வக்ரமாகுது. இப்போ சனி வக்ரம் அப்படின்னா, ஒரு கிரகம் வக்ரம் ஆச்சுன்னா அந்த ராசில இருந்து அதுக்கு முன்னத்த ராசிக்கு வரணும். பின்னோக்கி நகரும் போது எல்லா டைமும் அப்படி நடக்கிறது கிடையாது. அதிர்ஷ்டவசமா கும்பராசிக்கு சனி பகவான் 27/7/2026 அன்னைக்கு வக்ரம் அடைகிறார் மீன ராசியில. டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது, அதுவும் மீன ராசி. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சனி வக்ரம் அடையுது, ஆனா வக்ர பெயர்ச்சி ஆகல, கும்பராசிக்குள்ள வரல. சோ இதுவே பெரிய ரிலீஃப் கொடுக்கும் கும்பத்துக்கு என்ன பொறுத்த அளவுக்கு. ஏன்னா வக்ரமாயி கும்பத்துக்குள்ள வந்ததுன்னா ராசிநாதன் ஆகிறார், அவரே விரையாதிபதி ஆகிறார், பல நஷ்டங்களை கொடுத்துருக்கணும். ஆனா வரல, வக்ரமாயி உள்ள வரல. 2ஆம் இடத்துலதான் இருக்காரு. 12ஆம் அதிபதி 2ல, ராசி அதிபதி 2ல. சொந்த கோணத்துல பார்க்கும்போது அவர் அங்க வக்ரமாகிறது சில நன்மைகளை கொடுக்க காத்திருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கும்பராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாம இருக்கோ, திருமணத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, பாக்குறீங்க, பிடிக்கிறீங்க, எதுவுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கல. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புன்னு போகும்போது கும்பராசி கடைசி நிமிஷத்துல கூட மாறிடலாம். அந்த மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு அமைப்பு தான் அது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் மினிட்ல கூட திருமணம் நின்று போறதுக்கோ இல்ல மாறுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. பிடிக்காத ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவர் இல்லைன்னு நினைக்கிறதுக்கோ, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கும்பத்துக்கு இயல்பாவே இருக்கு. திருமண வாழ்க்கை கொஞ்சம் கசப்பான அமைப்பு தான் கும்பத்திற்கு. இப்போ ராசிக்குள்ள ராகு 7ஆம் இடத்துல கேது அப்படிங்கும்போது பெரிய ரியலைசேஷன் திருமண வாழ்க்கையில. இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் பண்ணுவாங்க, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணி தான் போகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கேது தாக்கத்தை கொடுத்துருச்சு. அந்த திருமண வாழ்க்கைக்கு உண்டான பற்றதுலேயே போயிடுச்சு இல்லையா? நிறைய பேர் பொண்ணு தொலாவி மாப்பிள்ளை தொலாவி அடைஞ்சு போய் விட்டுருப்பீங்க. கல்யாணமான நபர்கள் கூட இப்படி எல்லாம் இருக்கா, இப்படி எல்லாம் இருக்கான்னு சொல்லி போட்டு எந்ததுக்குடா கல்யாணம் பண்ணா நினைச்சிட்டு அப்படியே மண்டை காஞ்சு உட்காந்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணது. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னும் லைஃப் நிறைய இருக்கு, மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படிங்கிற விஷயத்த சனி பகவான் உங்களுக்கு இந்த வக்ர காலகட்டங்கள்ல கத்துக் கொடுக்க போறார். பிரிந்த தம்பதியர் ஒண்ணு சேருவீங்க. திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். திருமண வாழ்க்கைக்குள்ள உள்ள அடி எடுத்து வைப்பீங்க. குடும்பத்துல ஒரு புது நபரினுடைய வருகை உண்டாகுது. அது உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம், குழந்தைக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கலாம். அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லலாம். ஒரு புது உறவு குடும்பத்துக்குள்ள வருது. சார் 4.5 மாசத்துல குழந்தை பிறக்குமான்னு கேள்வி கேட்கக்கூடாது. குழந்தை பிறப்பதற்குண்டான ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையை இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபெர்டிலிட்டி டாக்டர் நிறைய பாக்குறீங்க, கிடைக்கல, முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, 4-5 வருஷம் ஆச்சு அப்படின்னா கரெக்டான டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. அவங்ககிட்ட போனா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல இன்ட்ரோ கிடைக்கும். நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழல் அமையும். குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியான விஷயம் மட்டும் கிடையாது, மன ரீதியான விஷயமும் கூட. அப்போ மன தெளிவு கிடைக்கும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது நம்மளுக்கு நன்மை, எது நம்மளுக்கு தீமை அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும். ஸோ அது குழந்தை பேரை கொடுத்துருது. திருமணம், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு. 2வது, இதுல விளக்கவும் செய்யறோம் நம்ம. ஏன்னா வக்ரம் ஆயிடுச்சு, 2ஆம் இடத்துல வக்ரம் ஆகும்போது சில நபர்களை விளக்குவோம். அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதிப்பை தரக்கூடிய
வகையில சிந்தனையை வச்சுட்டு உங்ககிட்ட நல்ல பேரா நல்லபடியா சிரிச்சு பேசி உங்களை மயக்கி உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்துல வாங்கி உங்களுக்கே அது பாதகமா செயல்படுத்த வைக்கக்கூடிய டாக்ஸிக்ஸ், அதாவது விஷத்தன்மையுடைய நபர்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க இந்த காலகட்டம். அவங்க பேசுற பேச்சு, அவங்களுடைய நடந்துக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க இந்த காலகட்டம். அதுக்கப்புறம் அந்த அந்த நபர் அது யாராக இருந்தாலும் சரி, ஈவன் உங்க பேரண்டா இருந்தா கூட அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு உண்டான வழிய தேடுவீங்க. கண்டிப்பா விலகியும் இருப்பீங்க. குழந்தையின் வாழ்க்கை துணையை கிட்ட மட்டும் இது செல்லுபடியாகாது. மற்ற எந்த உறவாக இருந்தாலும் தள்ளி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காம செய்வீங்க. கூட இருக்கிறவங்க தீய எண்ணம் படைத்த நபரா இருந்தா நம்மளும் தீய எண்ணத்தோட செயல்படுவோம். அப்போ அந்த நபரை விளக்குறோம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லதா மாறுது. என்னை பொறுத்தளவு கெட்ட பழக்க வழக்கம்னா ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, மற்ற விஷயங்கள் எல்லாம் சரி. அதை தாண்டி கூட இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய எந்த செயலும் அது தவறான செயல் தான், கெட்ட பழக்க வழக்கம் தான். ஸோ உங்களுடைய அந்த தவறான பழக்க வழக்கங்கள் மாறுது. குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த காலகட்டம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நீங்க உங்க வாழ்க்கை துணை உங்களுடைய குழந்தை. இதை ப்ரொடக்டிவா கொண்டு போறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துரும். லைஃப் இப்படித்தான் மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படிங்கிற கிளாரிட்டியை அந்த வக்ரசனி கொடுக்கும். நிறைய நபர்களை நம்பி ஏமாந்தீங்க இல்லையா, அந்த நபர்கள் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி வரும்போது என்னன்னா அவங்களுக்கு பனிஷ் பண்ணாம மன்னிச்சு போ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்துடுவீங்க. ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுவீங்க. இது இந்த விஷயம், நான் கெட்ட பழக்க வழக்கம் வெளியில போயிடுது, நல்லது உள்ள வருது, நல்ல நண்பர்களோட பேசுறீங்க, நல்ல நபர்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிறீங்க, கெட்டவங்களை விளக்குறீங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய பாசிட்டிவ் சைன் என்னை பொறுத்தளவு கும்பராசி. இப்படி இருக்கும்போது இது நாள் வரைக்கும் இருந்த எக்கனாமிக்கலாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. பொருளாதார ரீதியாக கீழே இருந்த கும்பராசி கூட மேல வந்துடும் இந்த காலகட்டம். ரைட். ரெண்டாவது, ஒரு வீடு, சொந்தமா வீடு வாங்கணும்ன்ற ஒரு ஆசை, ஒரு திட்டம், ஒரு முயற்சி இந்த காலகட்டம் தான் மனசுக்குள்ள உதிக்கும். வீடு இருக்கு, அதை ரெனோவேட் பண்ணணும், அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும், வீட்டை அழகாக்கணும், அத்தியாவசிய பொருட்கள், தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கணும், அதை அழகாக்கணும், இந்த எண்ணம் வரும். மூணாவதா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் சீரடையும், உங்களுடைய மனது ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் நேர்மையடையும். அதாவது சீரடையும், நேர்மைன்னு சொல்லிட்டோம். மனசு நேர்மையாயிடும், தெளிவாயிடும். எதை பத்தியும் கவலைப்பட போறதெல்லாம் நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் பார்க்கும். மற்றவர்களுடைய பார்வைக்கு அது சுயநலமாகவே தெரியட்டுங்கிற. நீங்க நல்லா இருந்தா தான் உங்க 4 பேர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. கொஞ்சம் நுழைஞ்சு போயிட்டா அவங்கள முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய உலகம். சுயநலமா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு போட்டோம். அதனால ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு பாதிப்பு வரப்போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட். உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேன்மை அடையும். என்னன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும் போதும் சரி, யாருக்கும் வாக்கு கொடுக்காரு. சந்தோஷமா இருக்கும்போது நான் உனக்கு இதை பண்ணிடுறேன், இதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இறங்கி போய் வாக்கு கொடுக்கறதோ, அல்லது ஒரு கஷ்ட நஷ்டத்துல இருக்கோம், என்ன இப்படி பண்ணிட்டாங்க, உன்னாலதான் இப்படி நான் கஷ்டப்படுறேன், பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு, அதை பண்றேன்னு சொல்லி அதை எகெயின்ஸ்டா பேசுறதோ வேண்டாம். எகெயின்ஸ்டா பேசுறதோ வேண்டாம். அது சரியான ஒரு சூழலும் இல்லை, நல்ல விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், பிடிவாதம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான பிடிவாதம் மனசுக்குள்ள. சனி வக்ரமா இருந்து எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஃபேவரா மாத்திட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் மாத்தி உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரா மாத்திட்டு வரும். கொஞ்சம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான சூழ்நிலையில உங்களை வைக்கிறதுக்கு பார்க்கும். ஆனா உங்களுடைய பிடிவாதம் அப்படிங்கிறது எகைன் மீண்டும் நீங்க அதே சூழல்ல உங்களை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பிடிவாதம் இல்லாமல் வருவதை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தையும் வாழ்க்கை துணையையும் குழந்தைகளையும் பார்த்துட்டு எக்கனாமிக்கலா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டும் செயல்பட்டீங்கன்னா இந்த வக்ரசனி உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும்
எதிரிகளை ஜெயிக்க முடியும், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும், உங்க மேல ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தா அது சரியாகுது. இப்படி எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். தேவையற்ற பிடிவாதம் கூடாது. மற்றவங்க ஒருத்தர் விஷயம் சொல்ல வர்றாங்கன்னா காது கொடுத்து கேட்கணும். ஏத்து பேசி அவங்க சொல்ற விஷயத்த ரிசீவ் பண்ணாம போயிடுவோம் இந்த காலகட்டம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணாதீங்க, பேச்சை குறைச்சிக்குங்க, அதுதான் நல்லது. மற்ற எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். மேலும் சின்ன சின்ன சங்கடங்கள் வருது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவன் ஆலயங்களுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த வக்ரச்சனி மிகப்பெரிய நன்மையை தரும். 7.5 சனியில பாதிப்புல இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. ஜென்ம ராகு இருக்கு அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்காது. ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்க. பீஸ்ஃபுல்லா உங்களை வச்சுக்கணும், அது உறுதி. மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.